வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. வாழ்க்கையில் பல பேருக்கு தேவையான ஒரு வீடியோ பதிவும் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாரிஸில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் சரி ஒரு இன்ஸ்டியூட் போனாலும் சரியாக பதில் சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், கைத்தட்டுதல் அப்படின்ற ஒன்றை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கைத்தட்டுதலை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது பல பேருக்கு தெரியாமல் இருக்குங்க. இந்த கைத்தட்டுதல்னால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடலில் என்னென்னா கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒன்றும், பிபி அப்படின்ற ஒன்றும், சுகர் அப்படின்ற வியாதிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இந்த கைத்தட்டுதல் அப்படின்றது அமைந்திருக்கு. இதை தெரியாமே தான் நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளி கல்லூரி மற்ற விதமான பல இடங்கள்லையும் நம்ம நல்ல ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காகவும் சரி என்கரேஜ்மெண்ட்டுக்கு கைத்தட்டுதல் அப்படின்ற ஒரு ஆயுதமாக நம்ம பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. பாரிஸில் 2016 நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய லைஃபுக்கு இது தேவையான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். என்ன பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2016 கைத்தட்டுதல் போட்டி அப்படின்றது பாரிஸில் நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, உலகம் முழுவதும் இருந்து எல்லா விதமான மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அரங்கத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அரங்கத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறத பார்த்திங்கனாலுமே நம்மளுடைய உள் உணர்ச்சி என்று பொங்கி எழக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல்லாக கேமராவாக இருக்குது. சரௌண்டிங் முதல் கொண்டு எல்லோரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த அரங்கத்துக்குள்ளே வராங்க. அந்த அரங்கத்தில் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாங்க. என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைத்தட்டுதல் போட்டி. யார் அதிக நேரம் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பரிசு அப்படின்றதையும் பரிசு தொகையும் அன்பளிப்பு தொகையும் வழங்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குங்க இந்த போட்டியில். இந்த போட்டி தொடங்குதுங்க. இந்த போட்டி தொடங்கி அப்படியே டைம் போயிட்டுருக்கு. எல்லாருடைய முகத்துலேயும் அந்த ஒளிவட்டமானது சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒளிவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 30 நிமிடங்கள் சுற்றி அந்த ஒளிவட்டுக்கும் ஓய்வு இல்லாமல் சுற்றி போய்கிட்டே இருக்குது. எல்லாருமே கைத்தட்டி பாதி பேருக்கு மேலே ஓஞ்சிட்டாங்க. அவங்களுடைய குழந்தையோடு வந்திருந்தாங்க, அவங்களுடைய வயது முதிர்ந்தவர்கள் வந்திருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட கைத்தட்டுதலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த போட்டியில் 3.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிற்குதுங்க. ஜூம் பண்ணி லைட் என்ன ஆகுது, ஒரு இடத்துல நிற்குது. அந்த ஒரு இடத்துல நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நார்மலாக என்ன ஆகும், கைத்தட்டுதல் போட்டி யாராவது ஒரு நபர் தானே வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த லைட்டு என்ன ஆகுதுன்னா 2 நபர்களுக்கும் நடுவில் காட்டக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அரங்கமே அவங்கள சுற்றி வேடிக்கை பார்க்குது. என்னடா கைத்தட்டுதல் போட்டியில் 2 பேருக்கு ப்ரைஸ் தர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாங்க நம்மளுடைய முக்கியமான ஒரு மைய கருத்தை அந்த இடத்துல வரப்போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டியில் 2 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் கலந்து கொண்ட ஒரு நபருக்கு இடது கை இல்லை, ஒரு நபருக்கு வலது கை இல்லை. இவங்க 2 பேரும் என்ன ஆகுதுன்னா, உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் போயிட்டு உட்காடுறாங்க. நம்ம சும்மா போட்டியை வேடிக்கை தானே பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் உட்காந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, பக்கத்து சீட்டு 2 பேரும் போட்டியில் பங்கேற்கிறாங்க. போட்டியில் பங்கேற்று கண்டிப்பாக 2 கையால் இருக்கிறவனே 3.5 மணி நேரம் கைத்தட்டுதல்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இந்த 2 நபர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றிணைந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரை பண்ணுறாங்க. கை தட்டுறாங்க, கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த அரங்கத்திலேயே கடைசியாக கைத்தட்டி தன்னுடைய சத்தத்தை நிறுத்திய நபர்கள் அவங்க 2 பேராக தான் இருக்காங்க. லைட் அங்கே நிற்குது. அவங்க 2 பேரையும் மேடைக்கு கூப்பிட்றாங்க. மேடைக்கு கூப்பிட்றதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த கதையினுடைய மைய கருத்து என்ன அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையில் அந்த மேடையில் ஏறின உடனே அந்த நபர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நாங்கள் இந்த போட்டியை ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட ஜாலியாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு இதுவுக்காக தான் வந்தோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு எங்களுடைய சீட்டில் உட்காந்தோம். எங்களுடைய சீட்டில் உட்கார வரைக்கும் கூட நாங்கள் அந்த போட்டியில் கலந்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே உதிக்கலை. அந்த சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் பக்கத்தில் எங்கள் 2 பேரையும் நாங்கள் அறிமுகம் செய்கிறப்ப தான் தெரிஞ்சது, அவருக்கு இடது கை இல்லை, எனக்கு வலது கை இல்லை அப்படின்ற ஒரு உண்மை. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த போட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் எங்களுக்குள்ளே எழுந்த ஒரு எண்ணம், இந்த போட்டியை தொடங்குவதற்கு முன்னாடி வாழ்க்கையில் எது நமக்கு இருக்கோ இல்லையோ நம்மளுடைய தன்னம்பிக்கை எங்கள் 2 பேருக்கும் இருந்த தன்னம்பிக்கையினால தான் நாங்கள் வாழ்க்கையில்
இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்ற ஒரு தருணமாகவும் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே தன்னம்பிக்கை அப்படின்ற ஒன்றை மட்டும் இழந்துடாதீங்க. ரைட்டுங்க, இந்த கதை இருக்கட்டும். முக்கியமான வீடியோ பதிவு எதற்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் ஒரு சிலர் படிக்கிறாங்க, ஒரு சில காலதாமதங்கள் ஆகலாம், ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகலாம், ஒரு சிலருக்கு உடனே பாஸ் பண்ணி வேலைக்கு போகக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி காலதாமதம் ஆகக்கூடிய நபர்கள் யாரும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தொடர்ச்சியாக செய்யுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய 2021 எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ டு ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.